கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டுமாக தேவன் நமக்கு வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த நாளில கூட நம்முடைய விசேஷமாக இந்த நாளில கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை குறித்து தான் நம்ம இந்த நாளிலும் பார்க்க போறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய வாழ்க்கையில நடந்த 2000 வருடங்களுக்கு முன்பு நமக்காக நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இப்படி சொல்லிட்டே போலாம். இப்படியெல்லாம் இந்த மனுக்குலமே இல்லைங்களா, பாவம் என்ற சாயலிலே இணைக்கப்பட்டு மரணத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடியவர்களை மீட்பதற்கு மீட்பர் வந்த விதங்கள், அவர் வாழ்ந்த விதங்கள், அதுல ரொம்ப முக்கியமாக அநேக பாடங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அந்த மெமோரியல் மெடிடேஷன் புத்தகத்திலிருந்து ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். மெமோரியல் மெடிடேஷன் புத்தகம் நினைவு கூறுதலின் தியானங்களில நம்ம ஒரு பாடத்தை தான் இன்னைக்கு பார்க்கிறோம். இது ஒரு பெரிய பாடம். இதுல ஒரு 5 பாகங்களாக இருக்கு. ஆனா நம்ம ஒரு பாகம் மாத்திரம் இன்னைக்கு பார்க்கலாம். இது பாடத்துடைய தலைப்பு என்னன்னா, உபத்திரவங்களிலே பூரணப்படுத்துதல் என்ற ஒரு ரீப்ரின்ஸ் 1806ல, அதாவது வேதாகமத்துல ரொம்ப முக்கியமா எபிரியர் 5ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களை கொண்ட இந்த வசனங்கள் அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்கும்போது அவர் மாம்சத்துல இருந்த நாட்களில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். அப்போ இந்த மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்றும் தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதான் நம்ம வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம் பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். எபிரியர் 5ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஆமான்பான சொல். அப்போ இதுல 5 விஷயங்களை நாம பிரிக்கலாம். 5 பாடங்களாக நம்ம பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல நமக்கு ஒரு 5 தலைப்பு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது எங்க சகோதரர் அப்படித்தான் எழுதியிருக்கிறாரு. அதுல பார்க்கும் அவர் மாம்சத்துல இருந்த நாட்களிலே 1 எதற்காக பயந்தார் மற்றும் எதிலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்றது 2வது பாயிண்ட். 3வது ஒரு தலைப்பு என்னன்னா, அவர் குமாரனாய் இருந்து. 4வது பாத்தீங்களா, அவர் எந்த விதத்துல பூரணராக்கப்பட்டார். 5வது யாருக்கு அவர் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். இந்த 5 தலைப்புகள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் இதை ரொம்ப தெளிவாக என்ன பண்றாங்க, இந்த வார்த்தைகளை அருமையாக என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருடைய அனுபவங்களை ஒரு உள்ளடக்கி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நமக்கு
அதை புரிந்து கொள்வதற்கு என்ன பண்றாங்க, நம்ம பார்வைக்கு இல்லைங்களா, அதை பார்க்கறதுக்கு அந்த வசனங்களை இவைகளை என்ன பண்ணியிருக்காங்க, ஈஸியா புரிவதற்கு ஒரு 5 தலைப்புகளை அங்க வச்சிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ ரொம்ப முக்கியமாக இவர் வந்து மாம்சத்துல இருந்த நாட்கள்ல நமக்காக சுமந்த சுமைகளை நாம் புரிந்து கொள்வதற்கும் இந்த பாடம் நமக்கு ஒரு உதவியா இருக்கிறது. அவர் எப்படி வந்து அந்த ஒரு 5 தலைப்பும் வந்து அவருக்கு எப்படி மேட்ச் ஆகுது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அவர் மாம்சத்துல இருந்த நாட்களில் இது ஒண்ணுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஏன்னா அது ரொம்ப பெரிய பாடம். நமக்கு நேரம் என்னங்க ரொம்ப கம்மி இருக்கிறதுனால நமக்கு அந்த எவ்வளவு தூரம் என்ன ஆகுது படிக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து கடவுள் சித்தமா அப்படியே செய்யலாம். அப்போ இங்க கவனிங்க, மற்றவங்க நியூட்ல போடுங்க, உள்ள வந்து நியூட் போட்டுருங்க ப்ளீஸ். அப்போ அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு அநேகர் வந்து தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்த நாட்கள்ல வந்து இருக்கும் போதும் சரி, மாம்சத்துல இல்லாத நாட்களிலும் சரி, எந்த விதமான வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றது உண்டு. இது புரிந்து கொள்ளுது அவர்களது. சில மனிதர்களுடைய புரிந்து கொள்ளுதல் இதுதான். ஏன்னா அவர் வந்து மாம்சத்துல இருந்த நாட்களிலும் சரி, மாம்சத்துல இல்லாத நாட்களிலும் எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு போதனைகளாக கூட இருக்குது. அதை விசுவாசிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவர் மனித இயல்பில வந்து உயர்த்து எழுப்பப்பட்டார் என்று கூட அவருடைய மாம்சம் மகிமை அடைந்ததாக கூட சில பேர் என்ன பண்றாங்க சொல்றது உண்டு. மற்றும் சிலர் அவர் மனிதனாக வாழ்வதற்கு முன்னே அவர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதும் உண்டு. அப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புரிந்து வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் உண்டு. அப்ப தேவன் நமக்கு எல்லாமே புரிந்து கொள்வதற்காக அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தான் இந்த பாடத்தை கூட நம்ம பார்க்க போறோம். இப்போ உபத்திரவங்களினால பூரணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும் போது அவர் மாம்சத்துல இருந்த நாட்கள்ல ஏதாவது வித்தியாசம் இல்லைன்னு இவங்க சொல்ற மாதிரி இருக்குதானா? இல்ல. ஆனா கிளியரா அப்போஸ்தலர்கள் இந்த வசனத்தை நம்ம படிச்சோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே தெளிவா இருக்குது. ஆனா இன்னும் சில கூடுதலான வசனங்களை கூட நம்ம பார்க்கலாம். அப்போ அவர் மாம்சத்துல இருந்த நாட்களும் நமக்கு தெரியும், அவர் இல்லாத நாட்களிலும் என்ன வித்தியாசங்கள் இருந்தது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்போஸ்தலர் இந்த வாக்கியங்களுக்கு குறிப்பாக என்ன சுட்டி காட்டுறாருனாக்கா, அதாவது மற்ற வசனங்கள் கூட இருக்கு அப்படின்றத நமக்கு உறுதியாக என்ன பண்ணுதுன்னா சொல்லப்படுது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகான வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு வாசிங்க. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். போதும். அப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அன்பான சகோதரர் அப்போஸ்தலர்கள் இன்னும் கூடுதலான வசனத்தை நமக்கு ரொம்ப கிளியரா சொல்றாரு. அந்த வார்த்தை அதாவது மேல பார்க்கிறோம். ஆதலால் இல்லைங்களா, நமக்கு சொல்றாரு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு எத்தனையோ சில ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்களா, எந்த வித்தியாசமும் இல்லை, அவர் வந்து மாம்சத்துல இருந்த நாட்களும் சரி இல்லாத நாட்கள்லயும் எந்த வித்தியாசமும் இல்லை, அவர் மனித இயல்பில உயர்த்து எழுப்பப்பட்டார் என்றும் இல்லைங்களா, அவருடைய மாம்சம் மகிமை அடைந்ததாக கூட தவறாக என்ன பண்றாங்கன்னா அப்படியேதான் இருந்தது அப்படின்னு கூறக்கூடிய விஷயங்களும் உண்டு. அப்போ மனிதனாக வாழ்வதற்கு முன்னே அவர் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னா வேதத்துல அநேக வசனங்கள் இருந்தாலும் புரிந்து கொள்ளுதல் இல்லை. அதனால்தான் அவர் வந்து ரொம்ப அந்த வார்த்தை மாம்சமாகி
நமக்குள்ள வாசம் பண்ணினார் என்று கூட நம்ம என்ன பண்றோம், வசனங்களை வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். So, அப்போ அவருடைய அன்பான வாசிங்க. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில அவர் முன்னே இருந்தாரு, வார்த்தையாகவே இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் மாம்சத்துல வந்திருக்கும் போதும் இல்லைங்களா, எப்படி அவர் தேவனுடைய சித்தங்களை செஞ்சாரு அப்படின்னு. ஆனா இன்றைக்கு அநேக இல்லைங்களா, சில குறிப்பாக சில ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் வந்து முன்னே சரி பின்னே சரி அவர் இல்லைங்களா, எந்த மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்களுக்கு என்னங்க அவங்களுடைய மனசுல தோன்றதோ, அவங்களுக்கு போதகம் பண்ணக்கூடிய போதகர்களுடைய வசனத்தின் அடிப்படையில் இல்லாம சில இல்லைங்களா கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்றது உண்டு, நம்ம பார்க்கிறோம். அததான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரு எப்படி இருக்கார், நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம வந்து தரித்திரரா இருக்கிறோம். எந்த தரித்திரம் அப்படின்னா, ஆவிக்குரிய தரித்திரத்துல நம்ம இருந்தோம். அதாவது அவர் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தார். இப்ப அவர் என்னமாக மாற்றப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய தரித்திரத்தினால அவருடைய ஐஸ்வர்யத்தினால நம்ம தரித்திரம் அவருக்கு போச்சு, அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு வந்தது அப்படின்னு கூட நம்ம என்ன பண்றோம், 2 கொரிந்தியர்ல 8 நம்ம வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சோ இப்ப எதுல நாம ஐஸ்வர்யவாகணும் அப்படின்னும் போது நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. பிரதர், எனக்கு என்ன பிரதர், ஒரு சொந்த வீடு கூட இல்லை, எனக்கு வாடகை வீடு தானே பிரதர், என்கிட்ட ஒரு கார் கூட இல்லையே பிரதர். ஆனா இங்க ஐஸ்வர்யம்ன்றது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஒவ்வொரு நாளும் நாம கேட்கக்கூடிய சத்தியங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டங்கள், தேவன் யாரு, கர்த்தர் இயேசு யாரு, தேவனுடைய திட்டங்கள், த ரிச்சஸ் இன் ஃபெய்த் இல்லைங்களா. எதுல ஐஸ்வர்யம் அப்படின்னா, விசுவாசத்துல நம்ம ஐஸ்வர்யவான்கள், மகா பரிசுத்தமான விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்கள். அப்ப நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகள் என்னங்க இந்த வசனத்தை கூட தவறா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தரித்திரன் ஆயிட்டாரு, அதாவது அவரு ரொம்ப பணக்காரனா இருந்தாரு, நாமெல்லாம் ஏழைங்களா இருந்தோம், அதனால அவர் வந்து ஏழை ஆயிட்டாரு, நம்ம வந்து பணக்காராயிட்டோம் அப்படின்னு லிட்ரலா இல்ல, மாறாக இவைகளை நம்ம மறந்துட்டு இருந்தா கூட புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன ஆயிட்டாரா. உங்கள் அப்படின்றது திருச்சபையின் பிள்ளைகள். அந்த உங்கள்ன்றது திருச்சபையின் பிள்ளைகள். அதாவது முக்கியமாக இந்த ஒரு அவர் நமக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய விசுவாசம் முதலாவது யாருக்கு தான் கொடுக்கிறார், இந்த மகா பரிசுத்த விசுவாசம், இந்த ரான்சம் சாக்ரிஃபைஸ். இதை நம்ம விசுவாசிக்கிறதுக்கே பெரிய மனசு வேணும், உலகத்துல யாருக்குமே இல்லை. ரான்சமை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியா எல்லாரும் விசுவாசிக்கிறது இல்லை. அதனாலதான் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரொம்ப ரெஸ்பெக்டா இருக்கணும் இந்த சத்தியத்துல. அப்ப எல்லாருமே தரித்திரர்களா தான் இருந்தோம், இப்ப கிறிஸ்து நிமித்தமா நம்ம என்னடுறோம், ஐஸ்வர்யவான்களா இருக்கோம். அப்போ அந்த விலை உயர்ந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்போ யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி வந்து என்ன இருக்கிறார்னா இல்லைங்களா, அவர்கிட்ட பல மாற்றங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு சிலர் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, அவர் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவர் அதுக்கு முன்னால இல்லவே இல்லை, அவர் மாம்சத்துல இருந்த போதும் சரி, அப்புறமா அவர் உயிர்த்தெழுந்து போகும்போதும் சரி இல்லைங்களா, அவருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்றது தவறான போதனைகளுக்குள்ள இருக்கிறத நாம பார்க்கிறோம். அதுக்குதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ரொம்ப அழகா சொன்னாரு, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக
நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ரொம்ப அழகான வசனத்தை நம்ம படிச்சிருப்போம். 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். சாம அன்பான சகோதர சகோதரி, அப்போ அவங்க ரொம்ப கிளியராகவே சொல்றாரு, நான் கொடுக்கக்கூடிய அந்த ஜீவப்பம் இல்லைங்களா, ஜீவன் நான் கொடுக்கக்கூடிய என் மாம்சமே அப்படின்றாரு. அதான் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம அடிப்படையான சத்தியத்துல கூட ஆண்டவர் சொன்ன போதனைகள் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பேசும்போது அப்பவே ரொம்ப பேர் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, மாம்சத்தை புசிக்க சொல்றானே இவன், மாம்சத்தை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு கால சட்டத்திட்டங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன், இவன் எப்படி வந்து தன்னுடைய மாம்சத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவரை விட்டு என்ன பண்ணிடுவாங்க. இந்த போதனைகள்லாம் இந்த உபதேசங்கள்லாம் ரொம்ப கடினமா இருக்கு. அவன் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து காலத்துல அப்படித்தான் நடந்தது இல்லைங்களா. அந்த வசனத்துல அங்க பார்க்கும்போது நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம பின்னால பார்க்கிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க 6ஆம் அதிகாரத்துல அப்படியே வாசிங்க சிஸ்டர். 52வது வசனமாங்க பிரதர். கண்டினியூ பண்ணுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தையே புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அவருடைய உபதேசம் போதும். அவருடைய உபதேசம் எப்படி இருக்குது அப்படின்னும் போது நாம கூட ஆரம்ப காலத்துல நம்ம இதை கேட்கும் போது அதாவது ரொம்ப பேர் தவறா புரிஞ்சுக்கணுங்களும் உண்டு, அப்புறம் கேள்விகளை கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் உண்டு. இதை புரிந்து கொள்ளணும்னா தேவனுடைய ஆவி இல்லாம புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அநேகர் வந்து அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்க? அப்போ அந்த டைம்ல தான் பேதுரு என்ன பண்றாரு, யார் இடத்துல போவாண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு மாற்றங்கள் இருந்தது. அவர் இந்த மாம்சத்துல இருந்த நாட்களிலும் சரி, அதுக்கு அப்புறமும் சரி இல்லைங்களா, அவர் பேசக்கூடிய உபதேசங்கள் அன்னைக்கு ரொம்ப பேருக்கு எப்படி இருந்துச்சுன்னா கடினமா இருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இங்க நம்ம பார்க்கும்போது அவருடைய இந்த மனுஷ சரீரமே அவருடைய தாழ்மையான ஒரு சரீரமாக இருந்தது. அது பலி செலுத்துவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தது அப்படின்றதையும் நம்ம வசனத்துல படிக்கிறோம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பாத்தீங்களா, அப்ப ரொம்ப கிளியரா அங்க நமக்கு பாக்குறோம். அந்த சரீரத்தை என்ன பண்ணாங்க, பலி செலுத்தப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு சரீரத்தை அவர் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ரொம்ப முக்கியமாக நம்முடைய மீட்புக்காக, அதாவது அவர் ஒரு விலையக்கிரயமாக என்ன பண்ணாருன்னா கொடுத்தாரு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவருடைய மாம்சம் வந்து இனி மனுஷனாக அது என்னங்களா மனுஷனாக ஜீவிக்கிறது இல்லை அப்படின்னு கூட நமக்கு தெரியும். அப்போ அவர் வந்து பலி செலுத்தினாரு. இப்பொழுது அவர் எப்படி இருக்காருன்னா மிக உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்டாரு. ஆமா, அப்ப நம்முடைய தெய்வீக பிரதான ஆசாரியர் என்றென்றைக்கும் ஜீவிக்க கூடியவரா இருக்கிறாரு. இந்த ஒரு நிலைமைக்கு அவர் என்ன ஆயிடுறாருன்னா போறார். சோ இதற்கு அதாவது ஆகையால் இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும்,
இல்லைங்களா? நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை என்ன பண்ண மாட்டோம், மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆமா அன்பான சகோதரர். அப்ப இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வருவாரு, மாம்சத்துல அவர் வெளிப்படுவாரு இல்லைங்களா? அப்படி இந்த உலகமே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, உலக பேரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வேத அறிவு இல்லாம, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் இல்லாம, இயேசு கிறிஸ்துவுடைய வழிநடத்துதல் இல்லாம, இப்படி என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா, உலகத்துல அநேக ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவர் இன்னும் மாம்சத்துல என்ன ஆயிடுவாரு, வருவாரு, மாம்சத்துல வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும், இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும். இப்ப கூட நம்ம நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். அவரை எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம், மாம்சத்திலேனா இல்ல, ஆவியில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ பிரசன்ட் ட்ரூத்ல நம்ம பார்க்கும்போது 2ஆம் வருகையில 1874ல அவர் வந்திருக்காரு. அப்படி வந்து இன்னைக்கு அநேக போதனைகள் வந்து நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கிறது. அதாவது நம்முடைய இல்லம் என்ற மனசுக்கு வந்திருக்கிறது. அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து பல நாட்களில, அதாவது பல நாட்ல, பலவிதமான இடங்களில பிறந்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தாலும், ஏ ஏற்ற வேளையில ஏற்ற சத்தியம் நம்ம இல்லத்துக்கு வந்து, நம்முடைய இருதயம் என்னும் சிந்தனைக்குள்ள அது கடந்து வந்து, அந்த ஒரு சிந்தையை நம்ம பெற்றுக்கொண்டு, இன்றைக்கு ஒவ்வொரு பாடங்களும் புரிந்து கொள்வதற்கும், அவைகளில நம்மளுடைய பங்கை நம்ம நிறைவேற்றுவதற்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு ஆவிய பெற்றிருக்கிறதுனால, அவர் ஆவியில என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ மாம்ச கண்ணோட்டத்துல எந்த விஷயத்த பார்த்தாலும் என்ன ஆகுறது இல்ல, மாம்ச கண்ணோட்டத்துல அவரு தெரிவாரான்னா தெரியாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் அதான். அதனாலதான் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப முக்கியமாக அவருடைய தாழ்த்தப்பட்ட, அதாவது அவர் ஒரு ரொம்ப தாழ்மையான ஒரு நிலையில இருந்தாரு. அப்புறம் இந்த தாழ்மையான நிலை எப்பவுமே நித்தியமா இருக்கும் அப்படின்றது அல்ல. மாறாக அதை தொடர்ந்து மகிமையான ஒரு ஒரு உயர்த்தப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு அவர் என்ன அடைந்து போயிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மகிமையான சரீரத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டாரு. அப்போ பிதாவினுடைய அந்த தன்மையின் சாயலை என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, வாங்கி இருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, எபிரியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமா அன்பான சகோதரர். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது நித்தியமாக ஒரு தாழ்மையான நிலைமையிலே அவர் இருக்கிறாருன்றது இல்ல. அது ஒரு கட்டம். இப்போ அவர் எங்க இருக்கிறார்னா, அதாவது ரொம்ப அழகா அங்க நம்ம எபிரியர் 1:3ல படிக்கும்போது ரொம்ப கிளியரா அவருக்கு ஒரு மகிமையான சரீரத்தை கொடுத்து அவர் உயர்த்தப்பட்ட நிலைமையில பிதாவுடைய அந்த தன்மையின் சாயலிலே அவர் என்ன ஆகிறாருன்னா உயர்த்தப்பட்டு இருக்கிறாரு. அததான் நம்ம வேற ஒரு வசனத்துல படிக்கும்போது 1 தீமோத்தி 6:16ல கூட நாம் படிக்கும்போது, அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராக இருந்தாலும் கூட கிறிஸ்துவின் அந்த விசுவாசம் உள்ள சீஷர்கள் இல்லைங்களா, ஒரே நாளில் அவரை காண்பார்கள் எண்ணில். அப்ப அங்க பார்க்கணும், நம்ம ரொம்ப அழகாக அந்த வசனங்களை பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் எங்க இருக்கிறாருன்னா சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. பார்க்க அப்போ இந்த கிறிஸ்துவின் இந்த விசுவாசம் உள்ள இல்லைங்களா, அவரை வந்து ரொம்ப முக்கியமாக அவர் வந்து இருந்த வண்ணமாகவே இல்லாமல் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
அவருக்கு ஒப்பா இருப்போம் அப்படின்னு கூட நம்ம வசனத்தை படிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிக்கல பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா அன்பான அப்போ இதற்காக அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பா இருந்ததினாலே நீர் எனக்கு தந்த என்னுடையவர்களுக்கும் இந்த மகிமை என்ன பண்ண போறேன், எனக்கு தந்தவர்களுக்கும் காணும்படியாக நான் என்ன பண்றேன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் அவர்களும் என்னோடு கூட இருக்கணும்ன்றதுதான் அவருடைய விருப்பம். அப்போ இந்த விஷயத்துல நாம என்னெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு, எப்படி கடந்து போனாரு, எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறாரு, இப்போ அவரை பின்பற்றக்கூடிய நமக்கு நம்மளை பத்தி சர்டிபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன விஷயம்தான். அதாவது அந்த மகிமைக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, உயர்த்தப்பட்டிருக்கிறாரு, தேவனுடைய வலது பார்சத்துல இருக்கிறாரு இல்லைங்களா? அதனால பிதா வந்து உலக தோற்றத்துக்கு முன்னே அவருக்குள்ள அவரில் அவருடைய அன்பு இருந்தது. அந்த அன்பை வந்து இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு, எனக்கு நீங்க அந்த அன்பை தந்தீங்க பிதாவே, இப்போ எனக்கு தந்த ஜனங்கள், அதாவது திருச்சபையின் பிள்ளைகள், சரீர அங்கங்கள், இவர்களுக்கும் இந்த மகிமை தரத்துக்காக நீர் எனக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களை காணும்படிக்கு நான் எங்கே இருக்கணும்னோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்கணும்னு தான் விரும்புகிறேன் என்று அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஜெபத்திலே சொல்லிட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த அதிகாரம் எல்லாம் எங்கன்னு. வேணா வாசித்தலாம் பாருங்க. யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ யோசித்து பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த இந்த மகிமைய, அந்த இடத்தை இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் அதுதான் சொல்றார். பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தது படியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையும் நீர் எனக்கு தந்தவர்களுக்கு அதை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்றார். அப்ப பிதாவாகி தேவனுடைய விருப்பம் அதுதான், கர்த்தர் இயேசுடைய விருப்பம் அதுதான் இல்லைங்களா? அப்போ அவர் மாம்சத்துல இருந்த நாட்களிலே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பலத்த சத்தத்தோடு இல்லைங்களா, மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளதை நோக்கி இருந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இங்க நமக்கு என்ன லெசன் அப்படின்னா, எப்பவுமே நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்ம முன்னால வச்சிருக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியில போறோம்னா அதுதான். எப்பவுமே அடிக்கடி நம்ம மைண்ட்ல யார் வராங்களோ இல்லையோ, பிதாவாகிய தேவன் நமக்கு வரணும். அவரு தான் நமக்கு எல்லாமே. அவர் ஒருத்தர் தான் வந்து அந்த உண்மையான அன்பு காட்டக்கூடியவர். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னிலே நீர் என்னங்களா, என்னில் நீங்க அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நான் காணும்படியாக என்றார். அப்போ பிதாவாகிய தேவன் காட்டின அன்பு கர்த்தர் இயேசு இங்க நமக்கு வெளிப்படுத்துறார். அதனாலதான் அங்க பாக்குறோம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை உள்ளவர் யாரும் இல்லை, பிதாவாகிய தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். அப்போ இங்கே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்பவுமே தேவனோடு அந்த உறவு, எப்பவுமே அந்த உறவு இயேசு கிறிஸ்து நமக்கு அதான் கத்துக் கொடுக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் இதெல்லாம் எதற்காக அவர் வாழ்ந்து காட்டினாரு அப்படின்னா, அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மாதிரி இல்லைங்களா, எனக்கு தந்தவர்களுக்கு. ஆமான்பான சகோதரர்களே சகோதரிகளே, அப்போ ஆயினும் அவர் வந்து அந்த மாற்றம் அடைந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அதே இயேசுதான். எவ்வளோ அவருக்குள்ள மாற்றங்கள் இருந்தாலும் அதே இயேசுதான்.
அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப அவர் எப்படி இருக்கிறாருன்னா, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவராய் இருக்கிறார் என்றது நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ ரொம்ப முக்கியமாக இங்க சொல்றாரு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ அவர் ஆவியின் அந்த தன்மையிலிருந்து மனித உருவம் எடுத்த பொழுது கூட அவர்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாதது போல மனித இயல்பிலிருந்து தெய்வீக நிலைக்கு நாங்க மாறும் பொழுது அவருடைய தனித்துவம் என்னங்களா அழிக்கப்படவே இல்லை. ஸோ அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னே அவர் தாமே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு கூட அவர் சொன்னார் அப்படின்னு. அப்போ தேவனுடைய குமாரன் எப்படி இருந்தார்னா அந்த உண்மையில் அவரு மாம்சமானார் என்ற வசனத்தை நம்ம இல்லைங்களா படிச்சிருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இல்லைங்களா அவர் வாழ்ந்த நாட்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இல்லைங்களா எந்த அளவுக்கு அவரு உயர்த்தப்பட்ட ஒரு நிலைக்கு. ஆமான்பான சகோதரன், அதனால சொல்ற மரித்தே ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறியவர் அவர். ஆமான்பான சகோதரர், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:10. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஆமான்பான அப்போ அவர் இருந்த காலத்துல தேவனுக்கு ரொம்ப எப்படி இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு நிலையிலேயே அவர் இருந்தார். தேவனுக்கு ரொம்ப உண்மையாகவே இருந்தார். அதாவது தேவனுடைய குமாரான அந்த ஒரு உண்மையான ஸ்தானத்துல இருந்து அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அப்படி மாம்சமா இருந்த நாட்கள்ல கூட ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு தான் அவர் வாழ்ந்தாரு அப்படின்றதையும் நம்ம இங்க குறிப்பிட விஷயங்கள் தான். ஆமா அன்பான அப்போ ரொம்ப முக்கியமாக அவருடைய வாழ்க்கையில இல்லைங்களா அந்த குறைவான நாட்கள்ல முழு உபத்திரம் வந்தது காணப்பட்டது. விசேஷமாக பலியின் வேலையை செய்வதற்கு அவர் உடன்படிக்கை பண்ணினாரு. பின்னே வந்த நாட்களானது வேதனைகளும் ஏமாற்றங்களும் துயரங்களும் இல்லைங்களா அது காணப்பட்டது அவருடைய வாழ்க்கையில. அப்ப கூட அவருடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா எல்லா நேரங்களையும் தேவனிடத்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஒரு உண்மையான ஒரு நிலையில அவர் வாழ்ந்து காட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நமக்கு என்ன பண்றாருன்னா அன்பான சகோதர சகோதரிகளை இங்க சுட்டி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இந்த ஒரு மாம்சத்துல இருந்த நாட்களில அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு அடுத்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது அங்க பார்க்கிறோம் என்ன அவர் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னா பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணிட்டாரு. அதாவது வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் பாருங்க, அதான் தமக்கு இருந்த ஒரு பயபக்தி இல்லைங்க. ரெண்டு விஷயம், பயமும் முக்கியம், பக்தியும் ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் இதை நமக்கு காட்டுறார். அப்ப இந்த காலத்துல கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பேருக்கு பக்தி இருக்குது, ஆனா பயம் இருக்கிறது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா மாம்சத்துல இருந்த நாட்களில ரொம்ப பயபக்தியா இருந்தாரு. அதனால பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளிலே கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டார். ஆமா அன்பான அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிச்சோட்ல ஏதோ ஒரு பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க, பல பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த மாம்சமான நாட்கள்ல தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கும் பல பாடுகள் கஷ்டங்கள் எதற்காக வருதுன்னா இந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொண்டு இல்லைங்களா. ரொம்ப முக்கியமாக அந்த கீழ்ப்படிதல் எதுக்குன்னா நம்முடைய ரட்சிப்புக்கு இல்லைங்களா, ரொம்ப முக்கியம். அவர் வாழ்ந்த காலங்கள் அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார் நமக்காக எல்லாமே. ஆனா இங்க நம்முடைய வாழ்க்கையில அநேக உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு முக்கியமாக ஏன்னா கீழ்ப்படிதல் தான். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா கீழ்ப்படிதல் நமக்கு வராது அன்பான சகோதர சகோதரிகள்.
அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, அவரு பிரதான ஆசிரியராக தேவனால நாமம் தரிக்கப்பட்டவராக இல்லைங்களா, அப்போ கீழ்ப்படிதல் அவருக்கு அவர் காண்பிச்சதுனாலதான் இந்த ரட்சிப்பை அடைவதற்கு அவர் ஒரு காரணமாக மெல்கிசேதேக்கின் முறையின்படி அவர் என்ன பண்ணாரு, இந்த வேலைகளை அவர் செஞ்சாருன்னு பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. அப்போ நம்ம எல்லாமே விசேஷித்தவர்கள் தான். அப்ப இந்த ஒரு மெமோரியல்ல கூட இல்லைங்களா, நமக்கு தேவன் மாம்சத்துல இருக்கும் போதெல்லாம் தேவனுடைய ஆவியின் வழிநடத்துதல் கொடுத்துருக்கிறாரு. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நினைவு கூர்றோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உபத்திரவங்களிலே அவர் பூரணப்படுத்துதல் அப்படின்னு தான் பாடம். அப்ப எல்லாமே நம்முடைய வாழ்க்கை கூட பூரணப்படுதல் அப்படின்னும் போது உபத்திரம் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த உபத்திரவத்துல நம்ம பூரணப்படும் பொழுது கட்டாயமா நம்ம யாரை சார்ந்து இருப்போம்னா இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருப்போம். பிதாவாகிய தேவனுடைய மார்பில், அதாவது தேவனுடைய பாதுகாப்புல இருப்போம். ஆமா. அப்போ உபத்திரவங்களை பூரணப்படுத்துதல் அப்படின்றது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல வாழ்க்கையில அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பாயிண்ட் இப்ப நம்ம பார்த்தது ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இன்னும் 4 பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்ட் நம்ம பேசணும்னாக்கா இன்னும் 3/4 மணி நேரம் ஆயிடும். அதனால இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதான் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ அங்க பார்க்கும்போது இந்த கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயம் என்னன்னாக்கா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்த நாட்களில் என்ன பண்ணாருங்க, அவரு எப்படி வாழ்ந்தாரு அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்த்தோம். சோ உலக கிறிஸ்தவர்கள் மாதிரி அவர் முன்னே இருந்த மாதிரியும் சரி, பின்னே இருந்த மாதிரியும் சரி, அவர் எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்ற மாதிரி இல்லாம, அவர் எப்படி மாம்சத்துல இருந்து அப்புறம் எப்படி உயர்த்தப்பட்டாரு, இப்ப எப்படி மகிமையில இருக்கிறாருன்றதுதான் நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்கிறோம். சோ பொறுமையோடு கேட்டு நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.